இளம் அரசியல் விமர்சகர் திரு அருணோதயன் அவர்கள், வணக்கம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் மீது அவருடைய மனைவி விவாகரத்து சம்பந்தமா ஒரு வழக்கு கொடுத்திருக்காங்க. அது நீதிமன்றத்தில் இருக்கு. அது முக்கியமான ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு அந்த இதுல இருக்கு. அந்த சமயத்துல என்னன்னா, தாவகேவுடைய தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் நேரத்துல இதை வெளியே கொண்டு வரணுமா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. அதே சமயத்துல நேற்று திரு விஜயும் திரிசாவும் ஒரு கல்யாணத்துக்கு ஒன்னா போயிருக்காங்க. எலெக்ஷன் நேரத்துல இந்த மாதிரி ஒரு இது வேணுமா, இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கணுமா தொண்டர்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? சார், எனக்கு மேமே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இது பர்சனல், இது பேசாதீங்க, விவாதங்கள் பண்ண வேணாம்னு சொல்லி அவங்க போஸ்டா போட்டிருக்காங்க. அப்படி இருக்கப்ப நமக்கு இந்த விஷயங்களை பத்தி அந்த தொண்டர்கள் இருக்காங்களே, அவங்கள பத்தி நம்ம தாராளமா பேசலாம். ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப ஆபத்தா இருக்கு சார். ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயம் புரிதல் வச்சிருந்தோம், சுத்தமா அரசியல் பத்தின புரிதலே உங்களுக்கு இல்லை. இவங்களுக்கு புரிதலை உண்டாக்கிட்டா ஒரு பாதுகாப்பான தமிழகத்துக்கான ஒரு பேஸ் அவங்க இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சோம். ஆனா அதை தாண்டி அவங்க மைண்ட் செட் பாத்தீங்க அப்படின்னா, இதை நான் பேச வேணாம்னு நினைச்சேன். ஆனா ரியாலிட்டி அதுதான். விஜய் சாரோட கடைசி ஒரு 6-7 படங்கள் கூட வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா முழுக்க மேல் சாவனிசமா தான் இருக்கும். பெண்களை இது பண்றது மீன்ஸ் டேரக்டர் சொல்லி செய்யறாரு. ஈவன் அதை அவர் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அந்த பேரில் ரஜினி சாமி கூட செஞ்சாரு. ஸோ அதனால இவரும் செஞ்சுட்டு வந்தார். ஸோ அப்போ அவங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் அதை பார்த்து தான் வளர்றாங்க. ஒரு மேல் சாவனிஸ்டா தான் வளர்றாங்க. அதை தாண்டி இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறப்ப அது வெளில வந்துருதுன்னு நான் சொல்றேன். கடைசி ஒரு 5-10 படத்தை பார்த்து தெரிஞ்சிருவாங்களா உடனே? பெண்களை ஆபாசமா இப்ப அந்த சிவகாசி படத்துல பேசியிருக்காரு, அசின் மேமா பேசியிருக்காரு, தைஸ் எல்லாத்தையும் பேசியிருக்காரு. அப்படி இருக்கப்ப டக்குனு இந்த பக்கம் சிங்க பெண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு 4 பெண்களுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு வா எஞ்சி வா உடச்சிட்டு வான்னு சொல்லிட்டா உடனே ஆண்கள் மாறிடுவாங்களா? எது சுகத்தை கொடுக்குதோ அதுதான் பசங்க விரும்புவாங்க. ஸ்டாண்டர்டா உள்ள மனசுக்குள்ள சின்ன வயசுல இருக்கு. சோ அப்படி இருக்கப்ப அது எங்க வெடிக்குது பாருங்க. ஈவன் சாரோட எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லப்படுறது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆல் டிவோர்ஸ்ங்கிறப்ப எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்ற அவங்க மீதே அண்ணனையும் சொல்லிட்டு இருந்தவங்க மீதே டக்குன்னு திரும்பி பாயிரானுங்கன்னா, அப்ப இவனுங்க சொசைட்டில உங்க தலைவர் மீது தப்புன்னு ஒரு விஷயத்த ப்ரூஃபோட அவங்க கூட வாழ்ந்த ஒரு பெண் சொல்றப்ப நீ அவங்களே எதிர்க்கிறனா எவ்வளவு ஆபத்தானவங்க அவங்க. இப்ப நம்ம சொசைட்டில பாதிக்கப்பட்டுட்டோம். ஒரு தப்பு இருக்கு, தப்பா இருக்கு ஆட்சியில, தப்பா இருக்கீங்க நீங்கன்னு சொன்னா அப்ப அவங்களுக்கே அந்த கெதி, உங்க தலைவரோட எக்ஸ் ஒய்ஃபுக்கே அந்த கெதி நீங்க இந்த வேலை பண்ணுவீங்கன்னா பயமா இருக்கு சார் அவங்கள பார்த்து. ஒரு மனைவியோட கருத்து வேறுபாடுங்கிறது சகஜம். ஆனால் ஒரு 50 வயதுல இருக்கிற ஒரு உச்சபட்ச நடிகர் 25 வயசுல 22 வயசுல இருக்கிற ஒரு குழந்தைய கூட நினைச்சு பார்க்காம இந்த மாதிரி ஒரு செயல் செய்யறது நியாயமா அப்படின்னு பொதுமக்கள் வைக்கிற கேள்விக்கு உங்களோட. அதான் சார், வெளிநாட்டுல வாழ்ற நட்சத்திரங்களை செஞ்சுட்டு இருக்காங்க முயற்சாதாரமா. ஏன்னா அது அவங்க வாழ்வியல். நம்ம மக்களுக்கு அது பொருந்தாது. அதுவும் குறிப்பா அரசியலுக்கு வந்தா இப்ப இந்த காலகட்டத்தில் உறுதியா கேட்பாங்க. ஏன்னா நாங்க இந்த சொசைட்டில குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ குடும்பமா வாழ்ற ஒரு நபருக்கு தானே அந்த ஸ்ட்ரக்சர் புரியும். அவங்க தானே மக்களுக்கான வேலைகளை செய்வாங்க. அந்த சென்சஸ் புரியும். அப்படிங்கிற மாதிரி தான் மக்களுக்கு இருக்கு, தமிழக மக்களுக்கு இருக்கு, நான் முழுசா நம்புறேன். ஸோ அப்படி இருக்கப்ப இது தனிப்பட்ட விஷயம்தான். ஆனா அதை தாண்டி இந்த எலெக்ஷன் டைம்ல அதுக்கான ஆன்சர் நோக்கி நகராம நீங்க சைலண்டா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு ஆன்சர் சொல்றீங்க. அந்த கூத்தடிக்கிறதுக்கெல்லாம் இங்க தமிழ்நாடு இடம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். மக்களுக்கான தேவை. இந்த செகண்ட்ல நான் சொல்லுவேன், என் வயசு பசங்க கூட பசியில் இருப்பாங்க சென்னையில. அதுக்கு காரணம் யாரு? சோ அதை மாத்துறதுக்கான வேலை, அதை நோக்கி தான் நம்ம நகரணும். சில பெண்கள் பயத்துல இருக்காங்க. மீன்ஸ் இதே சொசைட்டில வாழ்ற மிக சாதாரணமான ஆண்கள் கொடுக்குற ப்ரெஷரால பெண்கள் பயந்துட்டு இருக்காங்க. இதை போய் காவல் சொல்ல முடியுமாங்கிறால் இந்த செகண்ட்ல பயந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் நம்ம தேடணும். வயசான தாத்தா பாட்டிகள் நம்ம பசங்களை நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களே, அவன் பதறப்பட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. ஆண்களுக்கு பெண்களுக்கு மேரேஜ் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் விட்டுட்டு விஜயோட பர்சனல் அவங்க த்ரிஷா கூட நடந்து வராங்கிறத பத்தி பேசுற அளவுக்கு சொசைட்டி அப்படி நீங்க தமிழகத்தையும் தமிழக மக்களையும் தமிழ் இளைஞர்களையும் மாற்றக்கூடாது. அதுக்கான பேஸ்ல நாங்கள் விட்டுட்டு இருக்க மாட்டோம். எங்களுக்கு தேவை ஒரு நல்ல தகுதியான தலைவன் இருந்தா வாங்க. மதிய உங்க பர்சனல் பத்தி எங்களுக்கு துளியும் அக்கறை கிடையாது. அதை நீங்க சரி பண்ணிட்டு அரசியலுக்கு வரா பியூரா வாங்க. எஸ். திரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்க தான் தூய சக்திங்கிறாரு. ஆனா அவங்களோட மனைவினாலே கள்ள உறவில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட திரு விஜய் அவர்கள் கள்ள உறவு வைத்திருப்பது தான் தூய சக்தியா? அது ரொம்ப கடுமையான விஷயமா தான் சார் இருக்குது. ஏன் அப்படின்னா, தூய அப்படிங்கிறது ஓகே, இது அரசியல் சம்பந்தமா நாங்க சொல்றோம் அப்படின்னாலுமே அந்த குரல் எது மூலமா வருது? விஜய் சார் தான் தூய சக்திங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறார். அரசியல் பார்வையில் மட்டும் நீங்க தூய சக்தியா இருப்பீங்களா? அது எப்படி? அரசியல் ஒழுக்கமா சரியா மக்கள் நீ எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு இப்ப மேம் சொன்னதான் நான் சொல்றேன். உங்களுக்கு இந்த சைடு தப்பு இருக்குங்கிறப்ப நாங்க எப்படி உங்களுக்கு தூய சக்தியா எடுத்துக்கிறது? இந்த கேள்வி சரியான கேள்வி. சோ இருந்தா பேசலாம், இல்லைன்னா அமைதியா இருந்தாலும். அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறது அது உடஞ்சிரும் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, எஸ், இப்போ குடும்பத்துல சார் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காங்க மேம் அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க நினைச்சிருக்கலாம்ல. இப்போ இவங்க சொல்ற ஃபேன் சொல்றாங்களா, எதுக்கு எலெக்ஷன் டைம்ல பண்றாங்க, அதை அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்களா? ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுங்கிற தாண்டி அவங்களோட 2 குழந்தைகளுக்கு அப்பாவா இருக்கப்ப இந்த நேரத்தில் இதை பண்ணலாமா? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அதுக்கான ஒரு ப்ராசஸ்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அவங்க பண்றாங்கன்னா அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, அவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அவங்களுக்கு மணி மோட்டவும் கிடையாதுன்னு சொல்றாங்க, அவ்வளோ பேக்கப் இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணியிருக்க பெண்
அவங்களுக்கு சப்போர்ட்டா நியாயமா நீங்க பேசுவீங்க. எங்க தலைவர் தப்பு செஞ்சாலும் எங்களுக்கு புரியுதுங்கிற மூலம் நீங்க இல்லாம முழுக்க முழுக்க அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கீங்கல்ல, ஃபேன்ஸ் பேசிட்டு இருக்கீங்கல்ல, அந்த நம்பிக்கை தான் சாருக்கு. நம்ம என்ன சொன்னாலும் புரியும், உங்களுக்கு எதுக்க மாட்டாங்க நம்மள பெருசா. அந்த நம்பிக்கையில தன்னை தூய சக்திங்கிறாரு. ஒவ்வொரு வீட்டிலும் வந்து விஜய் இருக்கிறார் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு விஜய் வந்து வீட்டுல வந்து ஒத்துப்பாங்களா? தன்னுடைய குழந்தைங்க இது மாதிரி இந்த ஏஜ்ல இருக்கிற ஒரு குழந்தைய வந்து பாதுகாக்க மாட்டேன்னு இருக்கிற ஒரு விஜய் ஒத்துப்பாங்களா? பெண் குழந்தையா இருக்கட்டும், ஆண் குழந்தையா இருக்கட்டும், தன்னோட குழந்தைய பாதுகாக்க தவறன எந்த வயசா இருக்கட்டும், பாதுகாக்க தவற அப்பாவை தமிழ் மக்கள், தமிழ் பெண்கள் விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி இந்த அஃபேர்ங்கிற வார்த்தை இருக்குல்ல சார், இது தமிழ் பெண்களுக்கு திருமணமாய் செட்டில் ஆகி வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க பெண்களுக்கு பொருந்தாத ஒரு வார்த்தை. தனக்கான கணவன் தனக்கு உரியவனவன், அந்த கமிட் பண்ணாத நீ மேரேஜுக்குள்ளேயே வர்ற, இத்தனை பேர் முன்னிலையில அந்த சொல்லி நான் மேரேஜ் பண்ற அப்படி இருக்கும். அதுல தவறுனாலே தவறு தானே அது. அப்புறம் எப்படி அது பொருந்தும்? சொசைட்டிக்குள்ள நீ பொருந்தாத விஷயம் செஞ்சுக்கிட்டு நான் சொசைட்டி சரி பண்ண போறேன் அப்படின்னா அது எப்படி? நீங்க சரி பண்ணலாம், ஃபாரின்ல போயிட்டு இந்த வாழ்க்கையை வந்துட்டு சரி பண்ணலாம் நான் சொல்றேன். இங்க அது பொருந்தாது. அந்த வாழ்க்கை தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன், அது தனிப்பட்ட விருப்பம். ஆனா அது இங்கே செட் ஆகாது நான் சொல்றேன். இதுக்காக என்ன வந்து மன்னிப்பு கேட்க வச்சிங்க அப்படிங்கிற சொல்ற அளவுல தான், சொல்ற நிலைமையில தான் வந்து திரு நயினா நாகேந்திரன் இருக்கார். ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி திரிசா வீட்டை விட்டு முதல்ல வெளியே வா அப்படின்னு ஒண்ணு சொன்னதுக்கு அவரை மன்னிப்பு கேட்க வச்சாங்க. இன்னைக்கு திரிசாவோட அவர் வெளியே வராரு. இப்ப இந்த நயினா நாகேந்திரனோட கேள்வியும் அவருடைய மனநிலை இன்னைக்கு எப்படி இருக்கும்? அதுதான் சார், எல்லாமே நேரம் காலம் பொறுத்து இப்படி மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் சொன்னது எல்லாரும் சொசைட்டிக்கு தெரியும், ஆனா அதை அந்த நேரத்தில் அங்கே பேசக்கூடாது. அதை பேசிட்டாரு. நான் டிவிகே பாய்ஸ் தான் சொல்லுவேன், எப்படி ஏறி கடிக்க ஆரம்பிச்சாங்க அவரை. சொல்லிட்டாரு, எப்படி சொல்லலாம், எங்க தலைவர் பத்தின புறம் பேசலாம், தவறான விஷயங்களை பரப்பலாம் அப்படின்ட்டு. அடுத்து ஒரு 5 நாள் வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க தொண்டர்கள் அண்ணன் வந்து வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அப்படி. அதான் சார், நான் வந்து சரி ஓப்பனா பேசிடுறேன் சார். இவ்வளவு கீழ்த்தரமா போகணுமான்னு தான் எனக்கு புரியல. அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹீரோ பிடி, நானும் சில ஹீரோஸ் ஃபேன்ஸா சின்ன வயசுல இருந்திருக்கேன். எனக்கு புரியும் அந்த ரசிக மனப்பான்மை எப்படி இருக்கும். அது காதலோட புனிதமானது. நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தலைவாங்கிற மூலம் நம்ம இருந்திருப்போம். அதை நானும் பண்ணிருக்கேன், எனக்கு அது புரியுது. சரி, அதை தாண்டி ஒரு ஸ்டெப் நீங்க உங்க தலைவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் எனக்கு புரியுது. அரசியல் சென்ஸ் உங்களுக்கு இல்ல. ஏன் அப்படின்னா நீங்க உங்க ஹீரோவை பார்த்துருக்கீங்க, அந்த லைஃப் ஸ்டைலை வச்சு பேச வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு அரசியல் தேவைப்படல. இப்போ அவர் அரசியலுக்கு வராங்கிறப்ப நீங்களும் அரசியல் பழக நினைக்கிறீங்க, அது கஷ்டம் தான். ஸ்கூல் படிக்கிற மாதிரி தான், வாய்ப்பாடு கஷ்டமா இருந்துச்சு, நம்பர்ஸ் கஷ்டமா இருந்துச்சு, அது மாதிரி அரசியல் கஷ்டமா தான் இருக்கும், புரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம இருந்துட்டு இருக்கப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்களா சார்? என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்றது, மேம தப்பா பேசுறது, இந்த பக்கம் முற்றுப்புள்ளி வைக்க தான் எங்க தலைவர் வந்து பண்ணிட்டாருங்கிறது, இதெல்லாம் எஸ் அவங்களுக்கு கடைசியில் புரிய போறது இல்லை. ஸ்டில் நான் சொல்றேன், இந்த பிறவில நீங்க பிறந்ததுக்கான அந்த பலனே அடையாம பூச்சி கூட ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு போகுது பூமிக்கு. அது எதுவுமே பண்ணாம முட்டு கொடுத்துட்டே சாவறதுக்கு பிறக்காம இருந்திருக்கலாம். ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை. உண்மை சார். அது இதே மாதிரி ஒரு கேள்வியில் இன்னொன்னு இருக்கு. அதாவது எனக்கு அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா நான் விவசாயியாக பிறக்கிறதுக்கு அடுத்த ஜென்மம் தேவையா? ஒரு 10 ஏக்கர் இல்ல 2 ஏக்கர் நிலம் இருந்தா செய்யலாமே, ஏன் அதை செய்யக்கூடாது? ஏன்னா இப்ப வந்து ஒரு அரசியல் விட்டும் இது சினிமா விட்டும் இப்ப வெளியே வந்துட்டாரு. அதுக்கு அடுத்த ஜென்மம் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணும். அதான் சார், தெரியலன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆமா, அரசியல் தெரியல மீன்ஸ் விவசாயம் தெரியல அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அது உண்மைதான். ஆனா அதுக்காக அடுத்த ஜென்மம் அந்த பிட்டெல்லாம் போறதுங்கிறதெல்லாம் அதுக்கும் கத்துறாங்க. பெண்கள் ஃப்ரண்ட்ல கத்துறாங்க, பின்னாடி கத்துறாங்க. அவங்களுக்காக தான் அவர் பேசுறாரு. ஆனா ரியாலிட்டி அப்படி கிடையாது சார். அடுத்த ஜென்மத்து மீது எனக்கு துளி நம்பிக்கை கிடையாது. அதுக்கு பாசிபிலிட்டி 0 நான் சொல்லுவேன். எனக்கு அப்படி இருக்க சாருக்கு நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிற செகண்டரி. இப்போ நீங்க என்ன பண்றீங்க தானே, விவசாயிகளுக்காக வார்த்தைகள் மட்டும் சொல்றாரு சார். அவரு நான் வந்து விவசாய குடும்பத்தில் அடுத்த இன்னும் பிறக்கணும்னு வார்த்தைகளை காத்துல கரைஞ்சி போற டிஜிட்டல் வார்த்தைகளை பேசுறாரு. ஆனா ஒண்ணுமே பண்ணல. அதை நம்பி நம்ம மக்கள் கைதட்டுறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். திரு விஜய் அவர்கள் வந்து சமீபத்தில் மீட்டிங்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண் எஸ்பி, ஆண் எஸ்பி, பெண் கலெக்டர், ஆண் கலெக்டர் அப்படின்னு உருவாக்குவோம். அதே சமயத்துல லேட்டஸ்டா பேசும்போது பெண் இடையாளர், ஆண் இடையாளர் வந்து அது மாதிரி போடுவோம் ரேஷன் கடையில் அப்படின்றார். ஒருவேளை வந்து இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா பெண் முதலமைச்சர், ஆண் முதலமைச்சருக்காக தான் திரிசா ரெடி பண்றாரா? வாய்ப்புகள் இருக்கு சார். அதுதான் நான் இடையிலே சொல்லிட்டேன், இந்த கூத்துக்கெல்லாம் தமிழ்நாட்டை பண்ணாதீங்க, எங்களால இனி முடியாது. அதை தாண்டி தமிழ் மக்களுக்கு நிறைய வேணும். நாங்க நிறைய இழந்துட்டு நிக்கிறோம். கடந்த 20 வருஷம் 15 வருஷத்துல இழந்துட்டு நிக்கிறோம். தமிழ் மக்கள் நான் சொல்றேன், தமிழ் மக்கள் நான் சொல்றேன். அப்படி இருக்கப்ப நீங்க வந்து கூத்தடிச்சுட்டு போயெல்லாம் நினைக்காதீங்க. அது உங்க கனவா இருந்துச்சுன்னா தனிப்பட்ட மனுஷனா நானே நொறுக்கிடுவேன் சார். எல்லாத்தையும் விட்டுட்டு நானே நொறுக்கிடுவேன். இது கொஞ்சம் ஒரு அவுட் ஆஃப் கேள்வி கூட வச்சுக்கலாம். திரு மோகன்ஜி வந்து இந்த சம்பந்தமா ஒரு ட்வீட் ஒண்ணு போறாரு. என்னன்னா, அவர் படத்துல எப்பொழுதுமே காதல் வந்து நாடக காதல்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து கள்ளக்காதலா இருந்தா கூட ஒரு கட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இது கள்ளக்காதல் நம்ம டிகில் பண்ண முடியாது. ஆனா அவங்க மனைவி வந்து கிட்டத்தட்ட உறுதியா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காதலை வந்து அவர் வந்து கட்ஸ் அப்படின்னு சொல்றது எப்படி கிளைம் பண்ணலாம்? எனக்கு துளியும் அதுல உடன்பாடு கிடையாது. சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது அவரோட தனிப்பட்ட கருத்து. எனக்கு இதுல உடன்பாடே கிடையாது. ஏன் அப்படின்னா டிவோர்ஸ் இன்னும் அபிஷியலா ஆவல எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருக்கப்ப இப்படி கூட்டிட்டு நிக்கிறது மனைவியும் சரி அந்த குழந்தைகளும் சரி ரொம்ப ரொம்ப பாதிக்கும் சார், ரொம்ப பாதிக்கும். இந்த நிகழ்வுக்கு பிறகு டிவிகேவுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? மக்கள்
ஒரு நம்பிக்கை வந்துச்சு சார். ஓகே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆனா குடும்பத்துக்குள்ள உள்ள பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்ப அது என்ன மாதிரி பிரச்சனைன்னு மக்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம், இது தெரிய வந்திருக்க கூட என்ன பொறுத்த வரைக்கும், தெரிய வந்ததுக்கு அப்புறம் டிவி கீழே இருக்க பெண்கள் மாற போறதே இல்லை சார். சீரியஸ்லி அவங்க தான் ஒரு லேடிஸோட அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல கூட நமக்கு கஷ்டமா இருக்கு. அக்காக்களா இருக்கிறோம், தங்கச்சிகளா இருக்கிறோம், பொன்னாடி இருந்துட்டு போறோங்கிற மூட்ல ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அந்த சைடு நம்ம பேச தேவையில்லை, அவ்வளவுதான் அங்க மூளை இருக்கு. அது ஒரு பெண் அப்படி பேசுறாங்க. இன்னொரு பெண் வந்து அட்ரஸே கொடுக்குது. எஸ் இது எனக்கு என்னன்னா சார், அப்பா அம்மா சரியா வளர்க்கலைன்னு தோணுது அந்த குழந்தைகளை. ஃபேன் மோட்ல இருக்கிறது ஓகே, விஜய் சார் விஜயனான்னு பேசுறதெல்லாம் ஓகே. அதே நேரத்துல கொஞ்சம் லிமிட் மாறுது. நீ எதுக்கு பிறந்த லைஃப்ல நீ என்ன செய்ய போறங்கிற அந்த கோல்ல இருந்து மாறி எனக்கு அவர் தான் பிடிக்கும், அவருக்காக நான் வாழ்றேன்னு ஒரு பையனோ பொண்ணோ மாறுறாங்க. அது எந்த ஹீரோ தான் சரி. மங்கன ஒரு கொட்டு வச்சு அதுவும் வாழ்க்கை கிடையாது, அதுக்காக நான் பெக்கல, அவங்களுக்கு நேர்ந்து வரதுக்காக அவனை நான் பெக்கலன்னு ஏன் பேரண்ட்ஸ் சொல்லலன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுடைய கருத்துக்கள் வந்து ஒரு நியாயமான ஒரு மாற்று சிந்தனை உள்ள ஒரு கருத்தை நான் பார்க்கிறேன். நன்றி. நன்றி சார்.